அன்யோகாசேயோ, வெல்கம் டு ஷான்ஸ்ரீ விலாக்ஸ். இது வந்து வீக்கெண்டு. எங்களுக்கு வந்து எனக்கு வந்து 2 months கழிச்சு இப்போ தான் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் வீக்கெண்ட் பிளான் பண்ணி வந்து ஒரு பிளேஸ் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நேற்று நைட் வந்து நிறையா பிளான் போட்டோம். பச்சைமலை, கொடைக்கானல், புளியஞ்சோலை, கொல்லிமலை, வேற என்னெல்லாம் பிளான் போட்டோம். மூணார் எல்லாமே பிளான் போட்டோம். வாகாமன் எதோ சொன்னாங்க. கொடைக்கானல் கீ பாஸே போட்டோம். ஆனால் வந்து எல்லா பிளானும் ட்ராப் ஆகி இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளிப்பில் காட்டுறேன். டாட்டா சொல்லுங்கள். பை பாய். மனோரா பீச் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நியர்பையில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எது வந்தாலும் பிளான் பண்ணுவோம். ஹோட்டல் உள்ளே போனதுமே ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருந்துச்சு. அண்ட் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன். ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து ஒரு 2 hours ஒரு பீச் இருக்குதுன்னு எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. என் புவியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேராவூரணியில் ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க பீச் நிஜமாவே இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டில் கூகுள் மேப் ஹெல்ப்போடு கிளம்பிட்டோம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தோம். பட் யாருமே கிளியராக சொல்லலை லொக்கேஷன். மனோரா பீச் இருக்க இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை வாங்கிட்டு உள்ளே போகிறோம். சஞ்சோ, மனோராவா எங்கே போகிறோம்? மனோரா இங்கே போட் ரைட் இருக்குது. நம்ம அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம வந்து லைட் ஹவுஸ் புவி அங்கே இருக்கு. இவ்வளோ உள்ள வந்திருக்கோம். அங்கே லைட் ஹவுஸ் இருக்கு பாருங்க. அங்கே இருந்தோம். கார் அங்கே தான் பார்க் பண்ணியிருந்தோம். வா பிளான் பண்ணி செஞ்சிட்டானுங்க. ஏப்பா பிளான் பண்ணி அடிச்சிட்டானுங்க. சஞ்சோ பக்கத்துல போ. அப்படியே சுடுறியா? எப்படி பிடிக்கிறது? ஈவினிங் டைம்னால் விளையாடுறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பார்க்கில் நம்ம போனது லன்ச் டைம்னால எல்லாம் சூடாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சர்க்கஸ் மட்டும் விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. கார்த்திக் ஆல்ஸும் விளையாடுறாங்க. மனோரா பீச் போட் ரைட் மட்டும்தான். ஸோ நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போகிறோம். அங்கே தான் குளிக்க முடியும். புதுப்பட்டினம் பீச் இது வந்து அந்த மனோரா பீச்லேருந்து ஒரு 15 minutes ட்ராவலில் தான் இருக்கும். சித்து, சஞ்சு இங்க பாருங்க. இல்லை போதும் போதும்.
இங்கே பாரு. அப்படியே போட்டு விடுங்க. நானும் சஞ்சு இந்த வீட்டை கட்டணும். வீடு கட்டியிருக்கானுங்க. இவன் கட்டல, வேண்டாம் வேண்டாம். நாங்க தான் கட்டணும். சகா பீச் வந்ததும் பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. இங்கே நிறைய பேர் குளிக்க வராங்க. அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே இறங்கிட்டோம். நல்லா வைப் பண்ணோம். ரொம்ப நேரம் குளித்தோம். ஒன் டே ட்ரிப்புக்கு ஃபேமிலியோடு வரணுன்னா இது ஒர்த்தான பிளேஸ் தான். குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா சூடாக அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் விற்றாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் இங்கே வந்து நான் புதுசாக பார்த்தேன் இறாலில் வடை. பட் டேஸ்ட் நல்லா இல்லை. நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே பானிபூரி கார்ட்டே ரிட்டர்ன் போகிறதுக்கான ரூட்லாம் கேட்டுட்டு கிளம்பியாச்சு. சஞ்சு சித்து சஞ்சித்து கொஞ்சம் அமைதியா இருக்கு. ராசாத்தி பின்னாடி போட்டு போலாமா? போயிட்டு வரலாமா?